அவர்களோடு மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே, சகோதரிகளே, என்னோடு வருகின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே, எங்களுடைய மாநிலத்தினுடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையான சாந்தகுமார் அவர்களே, தம்பி அனுஷ் அவர்களே, மற்றும் நிர்வாக வருகின்ற சித்ரா உள்ளிட்ட அனைத்து மகளிருக்கு நல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களாக அற்புதமாக இருக்கிறீங்க. இந்த மரம் நடு நிகழ்ச்சி என்பது நான் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுதுதான் வந்தேன். ஒரு தனி இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் செய்வது பெரிய அரிது என்று சொன்னார். உண்மையிலேயே உங்களை எல்லாம் பாராட்டக்கூடியது. அப்துல் கலாம் அவர்கள் ஏதோ பிறந்தோம் மறந்தோம் என்று இல்லாமல் சரித்திரத்தை படைக்க வேண்டும் எண்ணினார்கள். ஆகவேதான் அவர் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே தன் மூச்சை விடக்கூடிய நிலை ஏற்பட்டார். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் நம் நாடு வெகு விரைவில் உலகத்திலே தரம் சிறந்த நாடு, வல்லரசாக உயரும் என்று அறிவித்தார்கள். அதற்கெல்லாம் மாணவர்களால் ஊன்றுகோலாக இருக்கப்பட வேண்டும். ஒரு செடி நடுவது மிக எளிமை, அதை தொடர்ந்து பாதுகாத்து வளர்ப்பது மிக கடினம். இதை கட்டாயமாக எல்லா நண்பர்களும் பிள்ளைகளும், ஒரு சாலையில மரம் இருந்துச்சுன்னா போகும்போது ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில கையில வச்சுக்கிடுங்க. எங்கேயாவது தண்ணி ஊத்துனா அந்த தண்ணி பாட்டில் இருந்து அந்த செடிக்கு ஊத்திட்டு போங்க. தானா அந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த மரத்தை நீங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட உயரமா இருக்கும். உங்க மனசுக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு விவசாயி. ஊர்ல எனக்கு நிறைய தோட்ட துறவுகள்லாம் இருக்கிறது. நான் தோட்டத்துக்குள்ள போனா இன்றைக்கும் தலையில டவலை கட்டிக்கிட்டு கையில அருவாள் வைத்துக்கிட்டு மம்பட்டி வச்சு தான் உள்ளே இன்றைக்கும் தோட்டத்துக்குள்ள போறேன். அந்த தோட்டத்துல போனா எத்தனை மணி நேரம் வேலை செய்யறங்கிறது கலப்பே தெரியாது. அந்த மரங்களை பார்க்கும் போது, செடிகளை பார்க்கின்ற பொழுது, அந்த கனிகளை பார்க்கின்ற பொழுது வயசும் தெரியாது. அந்த அளவிற்கு நீங்க அத்தனை பேரும் மரம் நடுகின்ற பொழுது இதை கட்டாயமாக எல்லோரும் தண்ணி ஊற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறேன். மாணவர்கள்லாம் இருக்கீங்க. இப்ப அரசு பிளாஸ்டிக் தடை சட்டம் போட்டிருக்கு. கேரி பேக் யாரும் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம்னு அரசு தடை போட்டிருக்கிறாங்க. ஆனா கடையில் வைத்திருந்தால் அரசு அவதாரம் விதிக்கிறது. உங்க கையில வச்சிருந்தா அவதாரம் விதிக்கிறாங்களா? அப்போ மாணவர்கள் தயவு செய்து நீங்க ஒரு ஊன்றுகோலை எடுங்க. உங்களுடைய பெற்றோர்களை வீட்டிலிருந்து கடைக்கு வருகின்ற பொழுது கையில் என்ன கொண்டு வரணும்? ஒரு அழகான துணிப்பை இல்ல கூட எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க கேரி பேக்கை தவிர்த்தால் மட்டும்தான் இந்த நாடு நாளை வருங்காலத்தில் நமது சந்ததிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். நம்ம காலங்கள் போயிடும். நம் பின்வரும் பிள்ளைகள் மிக பாதிக்கப்படுவாங்க. நீங்க காவாயவே பாருங்க, எல்லாம் காலி பிளாஸ்டிக் பாட்டிலும் கேரி பேக் தான் அடைச்சிட்டு கிடக்கும். ஆனா அடைத்தவுடன் ட்ரைனேஜ் அடைச்ச உடனே தண்ணி நம்ம வீட்டு வாசல்ல மேல வந்துடும். இதையெல்லாம் நீங்கள் மிக தெளிவாக, நல்ல ஒரு மேடை. இந்த மேடை மாணவர்கள் மாணவிகள் உள்ளடக்கிய மேடை. 2 பிள்ளைகளை கலைஞர் பாராட்டினாங்க. எப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகத்தை எழுதி நல்லா பேசுறாங்கன்னு சொன்னாங்க பிள்ளைகள்லாம். இந்த பிள்ளைகள் எல்லாம் கட்டாயமாக நீங்கள் பேசுகின்ற பொழுது இரு மாணவர்களும் இதை நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து பிள்ளைகள் எல்லாம் உணவு பழக்கத்தை என்ன சாப்பிடுறாங்க? பிள்ளைகள் எல்லாம் இப்போ பீஸா பர்கர் சாப்பிடுறீங்க. தயவு செய்து பிள்ளைகள்லாம் சாப்பிடாதங்கம்மா, ஹெல்த் இருக்காது. கல்லூரி பிள்ளைகள்லாம் தண்ணி அதிகமா குடிக்கிறது இல்லை. ஏன் தண்ணி அதிகமா குடிக்கலன்னா, நான் கல்லூரி மீட்டிங்ல சில பெண்களோடு பேசும்போது கேட்டேன், பாத்ரூம் போக வேண்டி இருக்கும், அதனால தண்ணி அதிகமா குடிக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனா தண்ணி குடிக்காதனால பின்விளைவு என்ன வரும்னா, ஸ்டோன் பிரச்சனை நிறைய வரும். ஆக கட்டாயமாக தண்ணி குடிங்க. வீட்டுல பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டாம், பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே வாட்ஸ்அப் பார்க்காதீங்க. பெற்றோர்கள் தயவு செய்து சீரியல் பார்க்காதுங்க. பிள்ளைகளோட என்ன செய்யுங்க, மிங்கிலாக. அப்படி மிங்கிலானா மட்டும்தான் பிள்ளைகள் உங்களோட மிங்கிலுவாங்க. ஆனா பிள்ளைகள் காலேஜிலிருந்து வருவாங்க, நீங்க டிவி சீரியல் பார்ப்பாங்க, பிள்ளைகள் அவங்க வேலையை பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க. கலாச்சாரம் மாறி கொண்டிருக்கிறது. சகோதரத்துவம், பாசப்பிணைப்புகள் குறைந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு பெற்றோர்களும் பிள்ளைகளோடு உறுதுணையாக இருந்து பிள்ளைகள் ஆசைகளை வைத்து, சில பிள்ளைகள்லாம் இப்ப கூட என் ஆபீஸுக்கு ஒரு நண்பர் வந்தார், மருத்துவ சீட்டு கட்டாயம் வேண்டு சொன்னார். நான் சொன்னேன், அந்த பிள்ளை கொண்டு கேட்டேன், உனக்கு என்ன படிக்கிறது ஆர்வம் இருக்கு, அதை படிக்க சொல்லுங்க பெற்றோர்கள். அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நன்றாக படிப்பாக. திணிக்க வேண்டாம் என்பதை சொல்லி ஒரு நல்ல நிலைப்பாடு, நல்ல மேடை, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த மரம், சென்னை பாத்தீங்கன்னா மரம் இல்லாத ரோட்டுக்கு போனா
வெளிநாடுகள், நான் துபாய் போயிருந்த சமீபத்தில், மரங்கள் வளர முடியாத மண்ணில் மரத்தை கடுமையாக வளர்க்கிறாங்க. வேப்ப மரம் நம்ம ஊரோட அழகா வளர்ந்துருக்கு துபாயில. அப்ப நம்ம எல்லா வளமும் உள்ள நாடு நம்ம நாடு. ஆகவே ஒருவருக்கு ஒரு மரம் வளர்த்தால் போதும். 140 கோடி மக்கள் இருக்கும் நம்ம நாட்டில். 140 கோடி மரம் வளர்ந்துடும் அடுத்த செகண்ட். இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த மரம் வளர்ப்பு திட்டத்திற்காக அருமை சகோதரர்கள் வெற்றி போன்றவர்கள் எல்லாம் எந்த உதவி என்றாலும் தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்போம் இதற்கு உதவி செய்வோம் என்பதை சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியை என்னை கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த சாந்தகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளை வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். தொடரட்டும் உங்களுடைய பணி.